பெண்கள் கோழிய ஹலால் பண்ணலாங்களா, ஜுபா பண்ணலாங்களா? அத பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கு விளக்கம் தருவாங்க. அதாவது கோழியை அறுப்பது இப்ப நடைமுறையில ஆண்கள் தான் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஆடுகளையும் கூட நடைமுறையில ஆண்கள் தான் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா, பெண்கள் அந்த கோழியை அறுக்கலாமா அப்படிங்கிறது தான். அதோட ஆடு மாடுகளையும் சேர்த்து கொள்ளலாம். பெண்கள் ஆடை அறுப்பலாமா அப்படின்னு சேர்த்துக்கலாம், பெண்கள் மாட்டை அறுக்கலாமா என்பதை சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான். தாராளமாக பெண்கள் அறுக்கலாங்க. இதுல ஆண்கள் பெண்கள் வித்தியாசமெல்லாம் கிடையாது. அறுக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி அறுக்க வேண்டும். இதைத்தான் நம்ம மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. வலா தஅக்குலு மிம்மா லம் யுத்கரிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு அறுக்கப்படாவிட்டால் அதை நீங்கள் உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனாலே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்வதாக இருந்தால் ஒரு முஸ்லிம் தான் சொல்ல முடியும். ஆகவே ஒரு முஸ்லிம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுத்தால் தாராளமாக கூடும். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் பிஸ்மில்லா சொல்றாரு, அப்பவும் கூட அது கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இல்ல இவர் பிஸ்மில்லா தான் சொல்லிவிட்டாரு அப்படிங்கறதல்ல. ஏன்னா அவர் நம்பிக்கை அளவில் பிஸ்மில்லாங்கிறது இப்ப செட் ஆகாது. வெளிப்படையில் நாவு வேண்டால் மொழிந்திருக்கலாம், நம்பிக்கையில அல்லாஹ் ஈமான் கொள்ளாதவர் தானே, அதனால முஸ்லிம் அல்லாதவர் நம்ம சொல்றோம். நம்பிக்கை அளவில் அந்த வார்த்தைக்கு அவரிட இல்லைங்கிறதுனால அவர் பிற சமூகத்து அன்பர் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்ல அறுத்தால் கூட அது உண்ணக்கூடாது, ஆறாம் தான். ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லா சொல்ல இருக்கிறாரு, அப்ப சாப்பிடலாம். சரி, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாரு, அப்போ பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் அறுத்தால் அவர் நாவிலே மொழிவதற்கு மறந்தாலும் கூட அவர் உள்ளத்தில் அல்லாங்கிற நாமம் இருக்கிறது. அப்படி அதை ஏற்றுக்கொண்டதால் தான் அவரை முஸ்லீம் என்றே நாம் சொல்கிறோம். ஆகவே அவர் அறுக்கின்ற போது தாராளமாக சாப்பிடலாம். அந்த முஸ்லீம் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதனால கோழி மட்டுமல்ல, ஆட்டை கூட ஒரு பெண் அறுக்க முடிந்தால், இல்ல பெண்கள்னால அறுக்க முடியாது அப்படின்னா பேச்சு கிடையாது. ஆனா ஒரு பெண்மணி அவங்களால அறுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க தாராளமா அறுக்கலாம். அதுவும் மார்க்கத ஹலால் தான். அதே போல நம்ம மாடு, அதே போல ஒட்டகம், இவைகளை அறுப்பது கூட அது ஆணுக்கு மட்டும்தான் என்பதில்லை, பெண்கள் இவைகளை கூட அறுக்கலாம். மார்க்கத்தில் முற்றிலுமாக ஹலாலாகத்தான் இருக்கிறது, ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து